தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, அதாவது இந்த புளியங்குடி நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு சுடலைமாட சுவாமி பத்திரகாளி அம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். வாணியர் சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே பங்குனி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. ரொம்ப சீரும் சிறப்புமாக நடக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய ஆலயத்திலே இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் நாள், அதுதான் குடியழைப்பு. குடியழைப்பு தினத்தை முன்னிட்டு நாமளுடைய வெள்ளிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குடியழைப்புனா என்ன? குடியழைப்புன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒன்றை போடணும், ஒண்ணுக்கு ஒன்று அடிக்கணுமா? ஆமா. அப்படியா? அடிச்சிட்டு பைபாஸ் ரோட்ல தெற்கும் வடக்குமா கிழக்கும் மேற்குமா அப்படியே லாத்தி வரணும். அப்பந்தானே ஒண்ணு ஐக்ரௌண்ட்ல கொண்டு வைக்க முடியும். என்னையா கொண்டு வைக்க போறாங்க? நீ தானே தெற்கு மேற்கு அலையணுங்க ஒன்றைய போட்டு. குடியழைப்புனா அந்த அழைப்பு இல்லப்பா, அந்த காலமே சொல்லி இருக்காங்க. எப்படி? குடியும் குடுத்தனமா இருக்கணுமா? நீ நல்லா இருக்க, குடி இருந்தா தான் குடுத்தனமும் நல்லா இருக்கும். பரவாயில்லை. அந்த குடியழைப்பு சனிக்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு பார்க்கணும். அதாவது இந்த குடியை சொல்லல, அப்போ அந்த குடியழைப்பு வேற, இந்த குடியழைப்பு வேற. குடின்னு சொன்னா ஒரு குடும்பம். ஒரு கோயில் கொடையிலே குடியழைப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? என்னையா? சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்களை வீடு வரைக்கும் சென்று, இந்த மாதிரி எங்க ஊர்ல மாயாண்டி சுடலைக்கு பத்திரகாளி அம்மாளுக்கு திருவிழா வச்சிருக்கோம், வில்ல வச்சிருக்கோம், மேல வச்சிருக்கோம், கரகாட்டம் வச்சிருக்கோம், நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அதனால நீங்க குடும்பத்தோட விருந்துக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொந்த பந்தங்களை அழைக்கிறோம். பாத்தீங்களா? குடி மக்களை அழைப்பதற்கு பேரு தான் குடி அழைப்பு. அப்பேற்பட்ட இந்த குடியழைப்பு தினத்தை முன்னிட்டு எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாட வேண்டும் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் பச்சை மாட்டை பழின்னு அனுப்பிவிடும். அத மாதிரி எங்க தாத்தா மட்டும் வச்சுக்கோங்க. ஆளுதான் பார்க்க ஒட்டமட்ட மாதிரி இருப்பாரு. நல்ல சாப்பாடும் கொடுத்து நல்ல அடியும் கொடுத்தா நல்லா வாங்குவாரு. ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் ஆறு
பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Hey!
முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். எதற்காக படைத்தார்? நாமலை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே இந்த மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்கையா? ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். உட்காரணும்னா நீ சேர் எடுத்து போடலாம், இல்லன்னா ஒரு சோபா எடுத்து போட்டா உட்காருவாங்க. அப்படியே முன்னாலே சொல்லி இருந்தா நீ மழை பெஞ்ச மண்ணுல உட்கார சொன்னா உட்கார முடியுமா? சரி அவங்க அப்படியே நிக்கட்டும். காவலுக்கு பரவாயில்ல. சரி இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பத்திரகாளி அம்மா இந்த அம்மானுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். இப்படியாகவே படைத்த உலகத்தில் இதற்கெல்லாம் முக்கியமாகவே மூ உலகத்தை படைத்தார். அது எந்த உலகம் அல்ல? மூ உலகம் என்று சொன்னா என்ன தெரியுமா? எப்படி ஐயா? அதலை சுதலை ஆதிபாதாள உலகம். ஆமா, தவளை முதலை வேற நண்டு. தவளை முதலை இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும். சரி அதல்ல. வேற என்னது? அதலை சுதலை ஆதிபாதாள உலகம். ஓஹோ, பாதாள உலகம். அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம். சர்வா. சுதலை என்று சொன்னால் நாம அனைவரும் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா என்னையா? நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்படியா? என்ன மச்சான்? ஒரு பிகாசு ஒரு கடப்பாரை எடுத்து வரோம். எதுக்கோ? ரோட்டு வேலைக்கா? கீழே தோண்டி பாப்போம். ஓ, தோண்டணுமோ? பாதாள உலகம் எங்க இருக்கு தோண்டி பாப்போம். சரி, தோண்டி பாப்போமா? ரோட்டு வேலை தான் உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்காங்களே. பிகாசு கம்மி சொன்ன ரோட்டு வேலைக்கு தான் உபயோகப்படும். அவர் ஆதி பாதாள உலகத்தை போய் பார்க்கலாம்னு நினைக்காரு. அவருக்கு வேலை சொல்லி இல்ல, அவர் போய் தோண்டி நிக்க வேண்டியதான். அப்படி போக முடியுமா? எனக்கு எத்தனை அலப்பர் இருக்கு, நான் போட்டு வர முடியுமா? சரி, அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் ஆமா யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? யார் யாரெல்லாம்? அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன். ஆமையா, சாமி வல்லரக்க ராஜு வந்தா.
பெற்றெடுத்த திருமகனும் அவன் பெயர்தான் வல்லரக்கர் அச்சுதன். அவன் பேர் தான் அரக்கன். வல்ல அரக்கன் 16 வயதிலே அவனுக்கு பட்டத்தை சூட்டி நாட்டிய சிம்மாசனத்திலே அமர வைத்தார் அந்த ரிஷிமுகாவர்ணன். அவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ, என்னைக்கு போய் உட்கார்ந்தானோ, அன்னையில இருந்து நாட்டுல மழையே கிடையாது. மழை என்பதே இல்ல. ஏன் மழை இல்ல? எதற்காக? அவனுடைய ஆட்சியிலே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது. இல்ல இல்ல. மக்களிடையே தயவுதாட்சணை இல்ல. அதுவும் கிடையாது. அப்போ நாட்டுல மழை பெய்யுமா? எங்க பெய்யும்? ஒரு காலம் பெய்யாது. நாட்டுல நல்லவங்க இருந்தா தான் மழையே வரும். பாத்துக்கோ. ஆமா. நல்லவங்க இல்லைன்னா மழை வருமா? நாட்டுல என்ன மாதிரி 10 பேர் இருக்க போய்தா நாட்டுல மழை பெய்யுது. உன்ன மாதிரி 10 பேர் இருக்க போய்தா நாடே உருப்பட மாட்டுக்கு. நாடு உருப்பட போச்சோ. பிறவே அவரை மாதிரி இருந்தா நல்ல மழை பெய்யுமா? அப்படி சொன்னா அவரு ஒரு ஊர்ல ஏற்கனவே நல்ல மழை வரும்னு சொல்லிட்டு வந்தாரு. நான் சொன்னோம்னா சொன்ன மாதிரியே இருக்கும். அப்ப நான் சொன்னேன் ஊர்ல தாத்தா சொன்ன மாதிரி நாளைக்கு மழை பெய்ஞ்சா எனக்கு போன் போடுங்க அப்படின்னு நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க 2 நாள் கழிச்சு எனக்கு கரெக்டா போன் போட்டாங்க. மழை பெய்யலன்னு போட்டாங்க. நான் சொல்லிட்டு வந்ததுல இருந்து குடிச்ச மழை 10-20 நாளா சரியான மழை. நாடெல்லாம் நினைச்சு போச்சு. பூரா திருநெல்வேலி மாவட்டத்தை அழிச்சிட்டு போயிட்டான். அதே மாதிரி வேண்டாம் வேண்டாம் மழை பெஞ்சது. ஒரு புயல் வந்துச்சு பாத்தியா? ஒரு புயல் வந்துச்சு பாத்தியா? அந்த புயல் இவர் சொல்ல போய் தான் வந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தை அழிச்சிட்டு போயிட்டு. அதே மாதிரி இப்ப மழை தேவைதான். ஆனா இந்த கோயில் கூட முடிஞ்சு சரி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, வெள்ளி, சனி. ஆமா. சனிக்கிழமை நைட்ல இருந்து குடிச்சு பெய்யட்டுமே. பெய்யும். ஆமா. நம்ம யாரு வேண்டாம். அதான் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா இந்த அரசனுடைய ஆட்சியிலே நீதி நேர்மை இல்லை. என்ன உடனே ஆமையா எங்கு பார்த்தாலும் ஒரே பஞ்சமா இருக்கு. ஆமையா அந்த பஞ்சமான பஞ்சமையா ஆரவிலை பஞ்சமா நாளையது உறந்தமா சாமிநாயகனை தோற்றமா ஆராய்க்கு உறந்தமா அரக்கனையும் தோற்றமா மரக்க உறந்தமா மன்னவனை தோற்றமா தாலி வச்சம் பீலினி தலையிலவு பஞ்சமா விலையை விலை கொடு தவிடு வாங்கி உண்டமா ஆடி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. ஆமையா அவன் பொக்கிஷத்தை பார்த்தா பொருளெல்லாம் குறைந்து போய்விட்டது. உறைஞ்சு போச்சு. அவன் களஞ்சியத்தை பார்த்தான் கஜானா காலியாச்சு. காலியாச்சு. பணப்பெட்டியை பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. பூரா காலியா போச்சு. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, என்ன மன்னா? நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். அவனிக்கடை தேசத்திற்கும் நான் ஒரு வல்லரக்கன். பெரிய வல்லரக்கன். அப்படி இருக்கும் போது மக்கள் எனக்கு இது வரைக்கும் பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏனென்றும் கேட்கவில்லை, கப்பம் கொடுக்கல, எனக்கு யாருமே காணிக்கையே செலுத்தலையப்பா. அதனால அடித்து வா. எப்படி அடிக்கணும்? பகுதி பணம் வேணும்னு கேளு, தந்தாம்னா பகுதியை வாங்கிட்டு வா. அவன் பகுதி பணம் தல்லைன்னா அவன் பல்ல உடைச்சிட்டு வா அப்படின்னு உடனே ஆணையை அலங்கரித்தான். மந்திரி அம்பாரியை தூக்கி வைத்தான். ஒத்த முரசும் கையுமாகவே 56 தேசத்துக்கும் அடித்தான் வரை ஓசை. அவன் வரை ஓசை அடித்த போது அப்ப பறையோசை அடிக்கணும் சொன்னா ஊருக்கு தண்டா அடிப்பாங்க. என்ன என்ன தோச்சு அடிப்பாங்க தெரியுமா? எப்படி? மண்ணெண்ணட்டுன்னு தெரியுமா? மண்ணெண்ணட்டுன்னு அந்த டீன் பஞ்சாயத்துல மண்ணெண்ணட்டுன்னு கொண்டு அந்த காலம் தண்டா அடிப்பாங்க ஊருக்கு ஊரு. ஒரு கடைநல்லூர் ஊராட்சிக்கு இவரத்தான் போட்டிருந்தாங்க. அவன் தெளிவா சொல்லுவாரு. அதை அடிக்க போய் தானே சொல்லுறேன். சரி, அப்படி ஆதி பாதாள உலகம் எல்லாம் வரை ஓசை அடிக்க 56 தேசத்து அரசர்களும் ஓடி வந்தார்கள். அடே மந்திரி, நீ எங்க வந்து எப்போ பகுதி பணம் வேணும்னு கேட்க, உங்க அரக்கே என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துல இருந்தானோ அன்னையில 2 நாட்டுல மழையே கிடையாது. ஏன் மழை இல்ல? அவன் ஆட்சிக்கு வந்த உடனே ஆலயங்களை எல்லாம் அடைக்க சொன்னான். கோவில் குளத்தை எல்லாம் மூட
சொன்னான். அவனையே கையெடுத்து வணங்க சொன்னான். கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்கலாமா? கோயில் எங்க இருக்காது? சுடுகாட்டுல மட்டும்தான் கோயில் இருக்காது. அப்ப பாதாள உலகம் எப்படி இருக்கும்? நீர் இல்லா நெற்றி பாடு, கோவில் இல்லா ஊர் பாடு, வானம் இல்லா பூமி பாடு. அப்பவே சொல்லியிருக்காங்க, நெத்தியில திருநீர் இருந்தா தான் நெத்திக்கு ஒரு மதிப்பு. ஊர்ல ஒரு கோயில் இருந்தா தான் கோயில் வந்து நல்ல ஒற்றுமையா இருக்கும், ஊர் ஒற்றுமையா இருக்கும். வானம் இருந்தா தான் மழை பெய்யும், கண்டிப்பா பெய்யும். மழை பெஞ்சா தான் பூமி விளையும், பூமி விளையும் செழிக்கும். அதே மாதிரி பூமி விளையும் செழிச்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் என்ன? அதனால எப்பா மந்திரி, உங்க அரசனுடைய ஆட்சி காலத்திலே பஞ்சங்கள் வந்ததனால இனி எங்களால் ஒருபோதும் அவனுக்கு பகுதி கொடுக்க முடியாது, பணிந்து நடக்க முடியாது. அதை மீறி அவனுக்கு பகுதி பணம் வேணுமேயானால் நான் சொல்லுவதை போய் அவனிடத்திலே சொல்லு. என்ன சொல்லணும்? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அதை கொடுக்கவே மாட்டோம். அரசன் பக்கம் போனா பகுதி வாங்கிட்டு வானா அவன் இங்க விரட்டுதான். அரசியல் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவன் இங்க விரட்டுதான். இவன் துன்பத்திலையும் நிக்க முடியல, சரி இவன் துன்பத்திலையும் நிக்க முடியல. ரெண்டு பேர் துன்பத்தில் நிக்க முடியலன்னா நான் ஒருவனை பிரச்சனை எல்லாம் போச்சு. ஒருவனை வந்து கொஞ்ச நாளைக்கு ஓய்வு கொடுத்துச்சு. ஆமா, இவன் துன்பத்தில் நிக்க முடியலன்னு இப்ப இன்னைக்கு தான் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதனால அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும்? எதுக்காக? இந்த அரக்கனை எங்கேயாவது நாட்டை விட்டு வனவாசத்துக்கு அனுப்பணும். ஆமா, அனுப்பிடணும். வனவாசமே போனாத்தா ஆமா வந்தாத்தா உண்டு, வரலன்னா இல்ல. அதேதான். நாடு நகரம் அத்தனை நமக்குத்தானே சொந்தம். ஆமா, நமக்குத்தானே. அப்படி என்று அந்த மந்திரியாகப்பட்டவன் மனதிலே எண்ணி கொண்டு அவன் அரண்மனைக்கு ஓடிவான். படையெடுத்து வாரா, கிஸ்தி பணம் கேட்டு போனே.
பேரை சொல்ல போய்தான் வாங்கி அடிச்சாங்க. என் பேரை சொன்னதுக்கு பிறவா ஓடி ஓடி அடிக்காங்க. எதனால அப்படி? உன் பேருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஊருக்குள்ள அவ்வளவு மதிப்பா இருக்கு என் பேரு. மதிப்புனா மதிப்பு ஏன் கேட்க? வந்த உடனே உன் பேரை தானே கேட்காங்க. பரவாயில்ல சரிதானே? ஐயா மன்னா, உங்க பேரை சொல்லாத வரைக்கும் என்ன ஒண்ணுமே செய்யல. ஆமா, உங்க பேரை நான் எப்ப சொன்னோ உரையில இருந்து வாழ உருவி என்ன ஓட 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 வெட்ட போறோம்னு வாரான். வெட்ட போறோம்னு வந்தாங்க. நான் தலை பிழைச்சதே தம்பு நான் முன்னேன்னு ஓடி வந்துட்டேன் மன்னா. உங்ககிட்ட வந்துட்டேன் ஐயா. ஏ மந்திரி, என்ன மன்னா? என்னை பார்த்து வருவேன், படையெடுத்து வர சொன்னாம்னு சொன்னீங்க. ஆமா, திரட்டுனா நம் படைய சண்டைக்கு போவோம். நம்மகிட்ட எந்த படம் இருக்கு? ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, இதெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு படையும் இல்ல. ஒரு படையும் என்னாச்சு? ஆனப்படை தெரு தெருவா வசூலுக்கு விட்டாச்சு. அப்ப ஒட்டகப்படை பாலைவனத்துக்கு அனுப்பி விட்டாச்சு. அப்ப குதிரைப்படை ஏகப்பட்ட இருந்து அது என்னாச்சு? குதிரைப்படை வந்து மெட்ராஸுக்கு வடக்க சென்னையில போய் எங்க மெரினா பீச்சில் ஓடுது. எங்க மெட்ராஸுக்கு வடக்க சென்னை? ஆமா, பேர எங்க இருக்கு? அப்ப சென்னை எங்க இருக்கு, மெட்ராஸ் எங்க இருக்கு? ஏ பாப்பா, என்ன மெட்ராஸ் வந்து வடக்க, சரி, சென்னை வந்து தெற்க. பரவாயில்ல, உன்னை போகலன்னா நானா கிடைச்சேன். உன்னைய கொண்டு ஒத்தையில் அங்க விட்டுட்டு வரணும். உன்னைய கொண்டு ஒத்தையில் அங்க விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வந்தா என் பாட்டுக்கு எங்கனையும் விழுந்து எடுப்பேன். அப்படியா? பால தெரியாது. மெரினா பீச்ல பிச்சை எடுத்துட்டானே இவரு. அதே தான். வேற என்ன செய்ய முடியும்? டிக்கெட்டுக்கு துட்டு இல்லைன்னா 4 பேர்கிட்ட வாங்கிட்டு தான் வரும். பிறகு ஈர மண்ணும் தெருப்புழுது என்றா வேற ஒண்ணும் செய்ய முடியும். கிடைச்சது தெருப்புழுது தான். சரி, அப்படி இருப்பதனால ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை இதெல்லாம் இத்து போச்சு மன்னா. ஆமா, வந்த பஞ்சத்துல எல்லாமே அடிபட்டு போச்சு. ஆனா ஒரு 2 படை இருக்கு. என்ன 2 படை மிச்சம் இருக்கு? 2 படை. அதான் என்ன என்ன? ஒண்ணு வந்து சாப்பாட்டு படை. சரி, சாப்பாட்டு படைக்கு நல்லா சாப்பிட்டல்ல, சரியான ஏற்பாடு. வேற என்ன படை இருக்கு? இன்னொரு மூட்டை படை ஒண்ணு இருக்கு. மூட்டை படைய தீய வச்சு கொளுத்துனாலும் வரத்தான் செய்யும். நீ உட்கார்ந்து தீய மூட்டு. அப்படியா? நீ மூட்டுவதுல பெரிய ஆளு. ஆமா, நான் மூட்டி விட்டு தானே இப்படி கேட்டு நினைக்கிறேன். பிறகு சரி, அதனால நீ தீய மூட்டி வை. ஆமா. ஏ மந்திரி, சண்டைக்கு போனா செயலி இல்லைங்கிற, நம்மகிட்ட இல்ல. யுத்தத்துக்கு போனா யுத்தப்படை இல்லைங்கிற, இல்ல. மல்லுக்கு போனுமானா மல்லுப்படை இல்லைங்கிற, இல்லங்கிற. நான் எப்படியடா அவனிடத்திலே பகுதி பணத்தை வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும் மன்னா? என்ன மன்னா? ஒரு மனிதனுக்கு என்ன ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? வெட்டருவா. ஓடாரி. பன்னருவாளை கொண்டு உனக்கு கொத்தவா? பன்னருவாளை கொண்டு கோப்புல தான் இருக்கலாம். சினுக்கு வலி வச்சு சிக்கு தான் எடுக்க முடியும். அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து வாழ வைக்கக்கூடிய ஆயுதம். அப்படி சொல்லு. நீங்க சொல்லக்கூடியது வாழ வைக்கக்கூடிய ஆயுதம். ஆமா, உள்ள போகக்கூடிய ஆயுதம். ஆமா, சரி. நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு ஆயுதம், சிறந்த ஆயுதம். என்ன ஆயுதம்? என்ன ஆயுதம்? அதுதான் பொறுமை அப்படிங்கிற ஆயுதம். ஓஹோ. பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்களே மன்னா. சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து ஆண்டவனாகி சிவபெருமான எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து இறைவனை கண்டு உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்தவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? மந்திரி சொன்னா பாருங்க. அப்பந்தான் அரக்க யோசித்து பார்த்தான். என்ன செய்கின்றார்? ஒருவன் நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்ம கிட்ட அதற்கு தகுந்த ஆயுதம் இருக்கணும், அதற்கு தகுந்த திறமை இருக்கணும். ரெண்டுமே இல்லாம எதுவும் செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. எவனாவது நம்மளை பார்த்து பயப்படுவானா? ஒண்ணு பணப்பலம் வேணும், அதாவது இல்ல இன்னொன்னு சனப்பலம் வேணும். 2 பலமும் இல்லன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம தொழில கெட்டிக்காரனா இருந்தா யாரும் நம்மள பேச முடியுமா? நம்ம பேச முடியாது. நம்ம தேடி வருவாங்கல்ல. ஒரு மாதிரி பட்டவரா இருந்தா, ஆமா, ஒரு மாதிரி என்ன மாதிரி சோம்பேறியா இருந்தா கேலி பண்ணத்தானே செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம வேலையில நம்ம கெட்டிக்காரங்களா இருக்கணும். ஆமா, நல்ல கெட்டிக்காரன். பிறகு ஆமா, அப்படி இருந்தா தான் பாக்குறவன் நம்மள பார்த்து பயப்படுவான், நம்மள மதிச்சு நடப்பான். ஆமா, இன்னைக்கு நம்ம மச்சான் பயப்படுறாருன்னா எதுக்கு பயப்படுறாரு? எதுக்கு? நம்ம வீசைக்கு தான். ஐயப்பா, ஆமா, சரிதானே? சரி, போட்டோம். அப்படி இருப்பதனாலே சரி, ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி ஆமையா நாமல் அரும்பெரும் தவங்களையே செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி தவம் இருக்க வருகின்றார்? எப்படி ஐயா? தலையை மொட்டை நான் அடித்தார், சன்னியாசிவா கோலம் கொண்டார்,
பைய பைய பத்திரம் மைக்கு மூக்கல் அடிச்சிரும். இல்ல தும்மல் அப்படி போடுதா அக்கா ஏன் நினைக்க அப்படியா? அவருக்கு சில நேரம் இந்த 2 மணி 3 மணிக்கெல்லாம் தும்மல் வரும் பாத்துக்கோ. தும்மல் வரும். ஏன் அப்படி வருது தெரியுமா? வீட்டுல இருக்காளே எங்க ஆச்சி, உங்க முகமே தெரிய மாட்டுக்க. சைடுல தெரியுது. வீட்டுல இருக்காளே எங்க ஆச்சி, எங்க ஆச்சி நினைக்க இந்த கிழமை நேத்தே வீட்டை விட்டு போனா இன்னமும் திரும்பி வரல. சரி வரும்போது அவர் வீட்டுக்கு வரும்போது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சருக சட்டியில நல்ல பச்சை பச்சைன்னு பசுவ மாட்டு சாணி அள்ளி நல்ல கர கர கரன்னு கரைக்கா தலையில ஊத்துதுக்கா. உன் வீட்டுக்காரி உன்னே தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணன் தலையில ஊத்தனாலும் ஊத்தலாம். அப்படியா? அவ தங்கச்சியை வந்துட்டு இருக்க. இல்ல அவர் தங்கச்சி தானே கட்டியிருக்கேன். தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு வருவேன். நீ தானே காலையில போவீங்க. அவன் சாணியை ஏன் கரைக்கான்னா சாணியெல்லாம் கரைச்சு தலையில ஊத்துனா என்னமா இருக்கும்? அடியப்பா அதெல்லாம் ஊத்த கூடுமா இவர் மேல? தலையில ஊத்த மாட்டா. அந்த அம்மா சாணியை கரைக்கும் போதே நினைக்க அவர் வரட்டும், அவர் வருவதற்கு முன்னால முத்தத்தை தூத்து தொலைச்சு ஒரு கோலத்தை போட்டு கோல முகத்துல ஐயா முடிச்சிட்டு வரணுமேனு கரைச்சுக்கிட்டே நினைக்க பாத்துக்கோ. அவன் நினைக்கும் போது 3 மணிக்கு இவருக்கு தும்மல் வருது. அத மாதிரி ஒரு காரியத்துக்கு புறப்படுகிறோம் அப்படின்னா அடுக்கடுக்கா தும்மலாம். ஆனா ஒத்த தும்மல் போடக்கூடாது. ஒரு தும்மல் போட்டு அடுத்தாப்புல வரலனே ஒத்த தும்மல் வரக்கூடாது. அப்ப மூக்கத்தான் இருக்கணும். அது ஆகாத சகுனம் என்பார்கள். சரி அவன நாளாவது தெருவில்வா நரத்தல பாட்டியா ஆலச்சனே தும்மவா ஐந்தா தெருவில்வா ஐந்தாறு பெண்கள் கூடி அழகு கண்டு வாரா ஆறாவது தெருவில்வா ஆண்டை அலறிடும் அலரும் கட்டம் கேட்டிடும் ஏழாவது தெருவில்வா ஏழையும் கண்ணலும் எதிரவர் அரக்கங்க எட்டாவது தெருவில்வா எட்டாம் தெருவதி ஓட்ட கரும்பு உருத்தவர் அரக்கங்க ஒன்பதாம் தெருவில்வா ஓரி குறுக்கா சத்தம் கேட்கலாம் பத்தாவது தெருவதி பாசு படமெடுத்து பாம்பு படமெடுத்து அவன் கண்ட கண்ட சகுனம் எல்லாம் காலால தள்ளுமா பார்த்தல் ஒரு சகுனம் எல்லாம் பாவியல் அறியலை நாடு நகரம் விட்டான் நாடு சுனைகளித்தான் எட்டாத வனம் கடந்து எமயகிரி மலையிலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். அவன் குளித்து நீராடி காவி உடை அணிந்து நெத்தியிலே பட்டை அடித்தான், மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். நம்ம ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வந்திருக்கோமே அப்படின்னு தவச்சாலை அலங்காரம் செய்ய வேணும் என்று அவன் எப்படி அலங்கரிக்கின்றான்? சாண்டு கொண்டு மெல்ல தரவே சாண்டு கொண்டு மெல்ல தரவே தரைவெளி சண்டேனேத்தா அவன் சண்டேனேத்தா
கருங்காய் நிறமரக்கா நேர்த்தியோடு எடுத்து வைத்து அப்படியே முதல்ல சாம்பிராணி சூடம் அதனை எடுத்து வைத்தான். தேங்காய் பழமும் எடுத்து வைத்தான். இது மட்டும் வைத்தால் மட்டும் போதுமா? வேற என்ன செய்யணும்? முதல்ல தெச்சேனம் வைக்கணும். தெச்சேனம் எவ்வளவோ? தெச்சேனம் அந்த காலம் 1.25 ரூபா. ஆமா 1.25 ரூபா பெரிய ரூபா. ஆமா 1.25 ரூபா தான் பெருசா சொல்லுவாங்க அந்த காலம். கோலம் போட்ட இடத்திலே ஒரு குருத்து வாழைகளை விரித்து விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தச்சனை தேங்காய் பழங்களோடு ஆழக்குழியமைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி அவரின் கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊண்டி இடது காலை தூக்கி வைத்து இருகரம் எடுத்து இறைவனை வணங்கி அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாத என் உண்ணாமலை பாடக அநாதை ரட்சக என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தான். ஒரு நாள் தவம் இருக்கவில்லை, ஒரு வாரம் தவம் இருக்கவில்லை, 12 வருடம் சொன்னா அவன் உண்ணல உறங்கல உடையவனை மறக்கவில்லை, அண்ணன் தண்ணி அருந்தவில்லை, ஆண்டவன் திருப்புகளை மறக்கவில்லை. இறைவனாகிய பகவானே தங்கம் என்று சொல்லி 16 வருடமாகவே தவம் இருந்து வருகின்றான். 12 வருடமாகியும் பகவான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது அந்த இறைவனை என்னை அழகு புலம்பினான் வல்லரக்க. ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கர அடியார் செய்யுண்டவத்தை பாரு, இந்த அடியார் செய்யுண்டவத்தை பாரு.
என்னய்யா சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஆமா 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை குலுங்கால் சாமம் போல சாமத்திலே நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நள்ளிரவு நேரத்திலே ஆமா ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகின்றார். அவர் புறப்பட்டு வரும் போது என்னய்யா இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? அவ எங்க இருப்பா? இந்த ஆண்டவன் என்னைக்குமே நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாரு. இல்ல இல்ல இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல எனக்கு தெரியாமல் இவர் எங்கோ சென்று கொண்டிருக்கிறாரு என்று பின்னால் எழுந்தரித்து வந்து ஆண்டவா பரம்பொருளே என்னம்மா நான் இங்கு இருக்க நாதான் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? எங்கே செல்கிறீர்? சக்தி நான் இங்க இருக்க சிவன் தாங்கள் எங்கயா போறிய? எங்க போறிய ஐயா? ஏய் பார்வதி அம்மா இந்த ஆண்டவன் மீது உனக்கு ஒரு நாளும் சந்தேகமே வரக்கூடாது. வரக்கூடாது வரக்கூடாது. அதோ பார்த்தாயா என்ன என்ன எட்டான மலையிலே எமயகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கனாகப்பட்டவன் தவம் இருந்து வருகின்றார். அப்போ ஆண்டவனாகிய பகவான் எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். பார்வதி நான் எனக்கு விரைஞ்சிக்கிட்டு வருதுன்னு பார்த்தேன். அதுக்காக உனக்கு பொன்னாடையா சாலியை கொண்டாந்து போத்திட்டாங்க. பரவாயில்ல நம்ம வரையில் நின்றுச்சு. நீ இருக்க பாத்தியா? நீ இருக்க பாரு. என்ன என்ன அவ ரொம்ப பாசமா கொண்டு வந்து பொன்னாடைய போத்துனா இது விரையல் நேரத்துக்கு உனக்கு விரையல் நேரத்துக்கு குளிருக்கா மூடி இருக்கு. வெயில் நேரத்துக்கு ஆகும் விரையல் நேரத்துக்கு ஆகும். சரிதானே? பொன்னாடைன்னு சொன்னா விலை மதியாத பொன்னாடை. பரவாயில்ல. ஆமா வேணும்ல. கண்டிப்பா போடணும். அப்ப இந்த பார்வதா தேவி இடத்துல என்னய்யா அசுர அரக்கனுக்கு ஆண்டவை நான் வரம் கொடுக்க போறேன். ஆண்டவா வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? நீங்க காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் போகலாம். இப்ப போனாலும் நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கின்றான். அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கின்றான். அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லலாம். உங்க மனைவி நான் பார்வதி எதுக்கு இருக்கேன்? என்கிட்டயாவது நீங்க ஒரு வார்த்தையை சொல்லலாம். சரி பரவாயில்ல. நம்ம குடும்பத்துல 1000 சண்டை செலவு இருக்கும். 500 இருக்கும். இருந்துட்டு போகட்டும். இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. சுத்தமா கிடையாது. இனிமே நீங்க படி இழக்க போக வேண்டாம். வரம் கொடுக்கவும் போக வேண்டாம். பார்வதி அப்படின்னா அந்த அரக்கனுக்கு நான் எப்படி வரத்தை கொடுக்க? எப்படி கொடுக்கட்டும்? ஆண்டவா உங்க நந்தி தேவனை ஏன் வச்சிருக்கீங்க? உங்க கையால எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? அவனை வரவழைத்து பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து அவன் கேட்ட வரத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். மொத்தமா கொடுப்போம். ஆட்டு வந்து சம்மதித்து நந்தி தேவனை வரவழைத்து எப்பாயே நந்தி தேவா என்ன அதோ பார்த்தாயா? என்ன எமயகிரி மலையிலே என்னை தவம் இருக்கிறான் ஒரு வல்லரக்கன். அவனை நீ சென்று என் கையிலேங்கிரிக்கு அழைத்து வர வேண்டும் அப்பா. ஆண்டவா அவன் ஒரு பூலக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் அவனை எப்படி அழைத்து வர முடியும்? எப்படி கூட்டி வர முடியும்? அதுக்கெல்லாம் உனக்கு நான் வரம் தாரேன்டா. இதோ பார்த்தாயா இந்த பச்சிலை குளிகைய உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கி வை. அரக்க வாயில போட்டு ஒதுக்க சொல்லு. அவன் 2 குளுக்கையும் நான் முழங்க வாங்கும். 2 குளுக்கையும் ஒதுக்கவா? குளுக்க இல்ல வேற என்னது? குளுக்க அந்த காலம் இருந்துச்சு. இப்ப எந்த வீட்ல இருக்கு? இல்ல குளுக்கையே இல்ல. குளுக்கையே இப்ப கிடையாது. பூரா ஆத்துல விட்டாச்சு. குளுக்கை இது பச்சிலை மூலிகை குளிகை. ஓ குளிகை. இந்த குளிகைய அரக்க வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கினானே. ஆனா 3 முக்கால் நாளிகையிலே இருபுறமும் ரெக்கை வந்து
தேடி பார்த்தார் எங்கு தேடியும் அவனை காணவில்லை அந்த அரக்கனை காணாத நந்திதேவன் எப்படி அழுது புலம்பினார் தெரியுமா? எப்படி ஐயா? இன்னும் காணலையே அரக்கனை, இன்னும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு கண்ணு, தூண்டிக்காரங்களுக்கு உடப்புல கண்ணு கண்ணு, எப்பந்தான் மீன் விழும் தூண்டி விழுக்கும்னு எதிர்பார்ப்பான். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.